107 நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு சரிங்களா. 197 அந்த நம்ம கொடுக்குற பாக்ஸில் நீங்கள் அப்படியே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ நேற்று 197 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல 87 அப்படிங்கிறது கொடுத்தேன் சரிங்களா. ஓகேவா. ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம எடுத்ததில் இந்த இடத்துல கணக்கில் 85 88 78 64 இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்தோம். சரி, இப்போ இவ்வளோ கொடுத்து அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்குது. சரி, இப்போ வந்து வேறு என்ன மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா 172 பாக்ஸு அப்படிங்கும்போது 172 127 712 217 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு கணக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 to 7 ஏசியில் நம்மளுக்கு 17 பாஸ் ஆகுது. ஓகேவா. ஏசியில் 17 பாஸ் ஆகுது. சரி, இதே மாதிரியே நம்ம 977 பாக்ஸில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 779 977 797 வரும். ஸோ இதில் நம்மளுக்கு 97 பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. இதான் நான் நேற்று கொடுத்தது. ஓகேங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 182 அப்படின்னு கொடுத்தேன். நம்மளுக்கு வந்து 1 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. 8க்கு பதிலாக 9ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பி போர்டில் வந்துருச்சு. இவ்வளோ தான் நம்ம நேற்று கொடுத்தது. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குன்னு பார்த்துருவோம். 1 பவரு 8 + 1 9 7க்கு 7 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு டைரெக்டாகவே அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5க்கு 8 பவர். ஸோ 8197. என்கிட்ட 2-3 பேர் நண்பர்கள் கேட்டாங்க, இது மாதிரி கணித முறையில் வந்து இது மாதிரி வரலை அப்படிங்க, கணித முறையில் வந்து நிறைய லாஸ் ஆகுது வரலை அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதில் நம்ம கணக்கில் நம்ம எடுத்ததில் இதில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற மெத்தடில் வந்து இவன் என்ன பண்ணுறான்னா மைனஸ் பண்ணி இல்லை ப்ளஸ் பண்ணி தான் கொடுக்குறான். ஸோ நான் இன்னமேல இப்படி கேல்குலேட்டரில் ஜென்ரேட் ஆகிற ரிசல்ட்டை வச்சு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி நானே உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்றேன். நீங்கள் பாக்ஸில் கூட போட வேணாம். ஸோ அதுதான், ஏன்னா நான் ஒரு சில நண்பர்களுக்கு பாக்ஸில் அது எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் பாக்ஸில் ஜென்ரேட் பண்ணாமல் இது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு நேற்று இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கு. 5க்கு 8 8க்கு 1 8க்கு 9 7க்கு 7. ஓகேங்களா. சரி நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு நேற்று இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா. 85 887 864 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பேட்டர்னில் நேற்று வந்து 197ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. 197 வந்திருக்கு. இதுலேருந்து தான் நம்மளுக்கு 87 இருக்குது. நான் 87 தான் உங்களுக்கு 7887 அப்படிங்கிற மாதிரி பரட்டி கொடுத்துருந்தேன். இருந்தாலும் 87 நம்ம இதில் வந்து பாக்ஸில் கொடுத்த நம்பரில் ஏசியில் 17 பிசியில் 97 அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ இன்றைக்கி என்ன கணக்கு நான் இதுலேருந்து டேரெக்டாக பாக்ஸில் எடுக்காமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை அப்படியே 6ஆல் நம்ம பெருக்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 6ஆல் பெருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்தா இந்த 5327 கணக்கு வச்சுக்கோ. 5327. ஓகேங்களா. ஸோ இந்த 5 3 2 7 இதில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இதுபடி நம்மளுக்கு கணக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3க்கு வந்து பவர் என்ன தெரியுங்களா. 3க்கு வந்து பவர் 6. ஓகேவா. 6. அதே மாதிரி 2க்கு 3. ஓகேங்களா. 2க்கு 3 7க்கு 6. ஸோ 636 ட்ரை பண்ணுங்கள். நான் எடுத்ததை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3க்கு 6 ஏன்னா அப்படி தான் பேட்டர்ன் வந்துகிட்டு இருக்குது. 3க்கு 6 பவர், 2க்கு 3, அதே மாதிரி 7க்கு வந்து 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 626 636. ஸோ இது 2 செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. சரி நண்பர்களே, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பாக்ஸில் நீங்கள் போட வேணால் நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. சரி, 626 636. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த 5க்கு நேற்று வந்து பவரில் வச்சதுனால ஸோ இன்றைக்கி வந்து இவன் என்ன பண்ணுவான்னா மைனஸில் வைப்பான். ஸோ 46 26 46 36 ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா. ஓகே. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பி போர்டில் ஸ்ட்ராங்காக 3 வர மாதிரி தெரியுது எனக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதனால் பி போர்டில்
எனக்கு தெரிஞ்சு 3 கண்டிப்பாக வரும். ஸோ அது உங்கள் கணக்கில் எப்படி வந்தாலும் எடுத்துங்க. ஓகேவா? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3, 7, 1. ஸோ நீங்கள் வந்து 71 ஏபிஎஸ்சிபிசி நான் தனியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 நம்ம கடைசியாக இந்த 481 இருக்குல்ல, இந்த 481 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 153 ரிசல்ட் இருந்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 3, 8க்கு 7, 1க்கு 1. ஸோ 371 உங்கள் கணக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆனால் இது சப்போர்ட் நம்பர் தான். ஓகேவா? இது சப்போர்ட் நம்பர் தான். அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரி நண்பர்களே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 363 அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு 326, 336 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? சரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 7117, 3773, 2772 இவ்வளோ தான். நிறைய நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. 6 அடிச்சுட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல் போர்டில் வந்து எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ போர்டு வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ போர்டை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே ஏ போர்டில் 6, ஓகேங்களா? ஏ போர்டில் 6, அதே மாதிரி 9, 0. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3, 2, 3, 2, அதே மாதிரி 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 2, 8. இவ்வளோ தான் நான் வந்து போர்டில் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? சரி. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பி சொல்கிறேன். பி போர்டில் 3 ஸ்ட்ராங்கு. ஓகேவா? பி போர்டில் 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டா. ஸோ ஆல் போர்டில் என்ன கணக்கில் இருக்குது அப்படின்றது பார்த்தா 3, 6, 9. இதுதான் எனக்கு ஆல் போர்டில் கணக்கு வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்ம கேல்குலேஷன் மெத்தடில் எடுத்து கொடுக்குறதுல ப்ளஸ் மைனஸில் தான் இருக்குது. நேற்று நம்ம நிறைய நண்பர்கள் கேல்குலேஷன் மெத்தடில் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் எப்படி வந்திருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பாக்ஸில் எடுக்காமல் டேரெக்டாக காமிச்சிருக்கேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.